இந்த அப்பா பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிள்ளையை வந்து பிறக்கும்பாங்க. வைகோ ஐயா வந்து ஒரு நல்ல மனிதர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவருக்கு வந்து பிள்ளை பிறந்திருக்குவாருங்க, ஒரு அவசரம் கொடுங்க. கட்சியில் இருந்த ஆளை ஃபுல்லாக ஒரு மல்லை சத்தியா மோகொண்டு யாரும் ஒரு கடைசி வரை நின்றாங்களோ எல்லாத்தையும் வரட்டி விட்டார். இவர் உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு சீட்டு வாங்கி திருச்சியில் நின்று ஜெயித்தார். இன்றைக்கி வந்து விஜய் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு நாங்கள் சூரியனில் தனி சின்னத்தில் நின்றுருந்தால் நாங்கள் ஆதரவு கொடுத்துருப்போம். சரி, தனித்தினா நீ தோற்றுருப்ப. இந்த 2 எம்எல்ஏ இருக்கே, அதில் வேறு நாங்கள் அடுத்து வந்து கூட்டணியில் தொடர்பாக பண்ணிட்டு என்னன்றது முடிவான போகிறோம் பொதுக்குள்ள கூட்டி. இன்றைக்கி திமுக கூட்டணியில் நின்று உதயசூரியன் நின்றதுனால தான் அந்த 2 இடமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 இடமும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். கட்சியை வளர்க்குறதுக்கு பார்க்கலாம், கட்சியை அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் திட்டம் போடுறாருன்னா அதை ஐயா வைகோ அவர்கள் மயனையே சாரும். ரொம்ப சிரமப்பட்டு உங்களுக்கு அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் இருக்க வேணாம். பொதுக்குழு நீங்கள் இதை முடிவு எடுத்துகிட்டே இல்லை. பொதுக்குழு என்ன உங்களை மீறி யாரும் செயல்பட போகிறாங்களா? உங்கள் அப்பா அவர் வழி இல்லாமல் அவர் இருக்கார், அவர் நல்ல மனிதர், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிள்ளை பிறந்திருக்கு பாருங்க, அந்த 2 உதயசூரியன் நின்றெல்லாம் ஜெயிச்சோம்ன்றதோடு தெரியாமல் அந்த தீப்பெட்டி சின்னத்தில் ஏதோ ஒரு சின்னத்தில் சுயேட்சையில் நின்றியில் திருச்சியில் நேரையா இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா? மற்ற இடத்துல அதிக ஓட்டு வாங்கின கட்டியும் அங்கே இறங்கி வேலை பார்த்ததுனால அந்த சுயேட்சை சின்னத்தை ஜெயிக்க வச்சாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வேலை பார்க்கலைன்னா, அந்த அளவுக்கு திமுக தொண்டர்கள் வேலை பார்க்கலைன்னா திருச்சியில் நீங்கள் இந்த சுயேட்சை சின்னம் அப்பையும் தோற்றுருக்கும். அந்த நன்றியோடு உங்களுக்கு இல்லாமல் மதிமுகன்ற ஒரு கட்சியே ஒன்றுமில்லாமல் போச்சு. அந்த கட்சியில் இருக்க எல்லாருமே விலகிட்டாங்க வைகோவுக்காண்டி. இருந்தாலும் திமுக ஆரம்ப கட்டத்தில் உழைத்த மரியாதைக்காண்டி அவர் ஐயா ஸ்டாலின் வந்து அவர் செஞ்சுருக்காரே தவிர உங்களுக்காண்டிலாம் அந்த சீட்டு கொடுக்கல. முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கே ஓட்டு உங்கள் கட்சியில் இப்போ யார் இருக்கா? மதிமுகவில் யார் இருக்கா சொல்லுங்கள். என்னை கேட்டால் இந்த கூட்டணி கட்சியில் வேளாண் தனித்து நின்றாவே திமுக நேர ஆட்சியை கூட அமைச்சிருக்கும். இந்த கூட்டணி கொடுக்குற இடத்துல தான் அதிக இடத்துல ஃபுல்லாக போகிறது. காங்கிரஸுக்கு இந்த 28 கொடுத்து வெறும் 5 தான், இது 23 போச்சு. அப்படி ஒவ்வொரு கட்சியும் சொல்லலாம். இது தனித்து நின்றுருந்தோம்னா கூட கூடுதலாக ஜெயிச்சுக்கலாம். வேலை பார்த்ததுக்குள்ள முழுக்க திமுக. அது உதயசூரியன் நின்றுருந்தால் இன்னும் ஓரளவு நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நின்று ஜெயிக்க வச்சதுனால இன்னும் பேசுவிய, இன்னும் வேணும் பேசிய. ஏன் கட்சியை கலைச்சிவிட்டு போய் விஜய்க்கு கூட சேர்ந்துக்குங்க, ஏன் சிரமப்படுறீங்க? அவர் தான் சொல்கிறாரு, திமுக அவங்க டிவிக்கு அந்த 2 கட்சி தான் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கான். அவரே சொல்லிட்டாப்புல உங்கள் கட்சியை மற்ற அதிமுகவே அவர் கொசுருன்றாப்புல. அப்புறம் மதிமுகலாம் அவர் என்ன சொல்லுவார்ன்றது உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்குங்க. என்ன இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தையெல்லாம் கூட்டணியில் இருக்கையில் நினச்சி பாருங்கள். இந்த எதிர்கட்சின்னு இருக்குது திமுக மட்டும்தானா, மற்ற எந்த கட்சியும் அவர் கட்சியாகவே நினைக்கல. உதிரி கட்சி என்னென்ன பேரே சொல்கிறாப்புல. அப்போ நீங்கள்லாம் மற்ற கட்சிக்காரெல்லாம் நான் உங்கள் வழிக்கே விட்டுறோம், விஜய் உங்களை எப்படி நினைக்கிறாருன்ட்டு. வேறு வழி இல்லாமல் அந்த 118 வந்துருச்சுன்னா உங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாப்புல. அவர் இன்றைக்கி முதலமைச்சராக போட்ட பிச்சை வந்து திமுக போட்ட பிச்சையில் தான் இன்றைக்கி முதலமைச்சராக வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க. இல்லைன்னா 108 வச்சுனாலும் முதலமைச்சர் ஆகிருக்க முடியாது. இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னா உன்கிட்ட 126 இடம் கூட தானே இருக்குது. உனக்கு 108னா 234 எத்தனை இருக்குது தெரியுமில்ல. அப்புறம் எப்படி மாற்றி பேசிக்கிட்டு தெரியுறியா?